ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸலில் சம் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போகிறேன். போயிட்டு அதில் எக்ஸல் டைப் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால அந்த சீட்டே ஓப்பன் ஆகுது. இப்போது இதில் நான் வந்து சம் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த செல்லில் நான் ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். இந்த செல்லில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கீபோர்டு ஓப்பன் ஆகும். இதில் அங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். அடுத்து இங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். அது கீழே இன்னொரு நம்பர் டைப் பண்ணுறேன். அது கீழே இன்னொரு நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போது இந்த 4 தனி நம்பர்ஸ் இப்போ சம் பண்ண போகிறேன். எப்படி சம் பண்ணணுன்னா, அதுக்கு உங்கள் கீபோர்டில் வந்து ஈக்குவல் டு பட்டனை கிளிக் பண்ணிட்டு சம்முன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணால் சம்மில் என்னென்ன ஃபார்முலா இல்லை எல்லாமே கீழே காட்டும். இப்போ நான் சம்மு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவை சம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். அப்போது நான் அந்த நம்பர் 5லேருந்து, அதாவது D6 காலத்துலேருந்து இந்த D6 ரோலேருந்து இந்த D15 ரோ வரைக்கும்லேருந்து சம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த D6 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு மார்க் அந்த மார்க்கை நான் கீழே வரைக்கும் அந்த 15 வரைக்கும் பிடிச்சி இழுக்க போகிறேன். இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தா சம் ஆயிரும். இப்போ இந்த வேல்யூட சம் எவ்வளோ கிடச்சிச்சு. இப்படி தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் எக்ஸலில் சம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.